காலை வர்ற திருப்பி எந்திரிச்சிட்டா படுக்க. ஏன் இப்படி நடந்துக்கிருக்க? வலி தாங்க முடியல வளரலப்பா. சரி இந்தா குட்டி வந்துச்சு. அது ஒரு விட்றேன். இன்னும் படுத்துக்கிட்டு அழகாக போடலாம். ஆத்தரியாத்தா குட்டி வருது வெளியே போகுது. வந்துருச்சு. நம்மளும் கிட்ட தொடக்கூடாதுங்க. இந்த 2 மணிக்கு தான் குட்டியை போட போகிறோம். நான் வருது கருச்சு மோளே ஒரு என் கூட சேர்ந்து ஓடி போயிரு. நடங்க இன்னைக்கு கம்மாவுக்குள்ளே கொஞ்சம் நேரம் பட்டை கடிச்சிட்டு காஞ்ச புல்லை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வயக்காடு போவோம். ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி 11 ஆகி போச்சு. என்ன இவ்வளோ லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைனோசரஸ் இன்றைக்கி கூட்டி போட போகிறா. வீட்டிலே காலையிலே கொஞ்சம் காலை வாரிக்கிட்டே இருந்தா. போட்டுவான்னு பாடி வச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக பார்த்தா 11 மணி ஆகி போச்சு. சரி பத்திக்கு வந்துடுவோம், இங்கிட்டு மேய்ச்சலில் வந்து குட்டி போடட்டும். என்ன செய்ய, அவளை ரொம்ப லேட்டாக போச்சு. என்ன அக்கி எதுவுமே வரலைங்க. ஆனால் அவளுக்கு வலி கொடுத்துருச்சு. அவள் படுத்தாண்டா 5 ரூபா. ஏன்னா தாய் ஆடுகள் 6 ஈத்துக்கு மேலே போன ஆடுகள் வந்து சீக்கிரமாக படுத்தோடனே குட்டி போட்டுரும். அப்படித்தான் காலை பரண்டிக்கிட்டே இருக்கா டைனோசரஸு. காலை பரண்டா எந்திரிக்க படுக்கவா இருக்கா. டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியாதுங்க, கணிக்கவே முடியாது. படுத்துட்டா நான் அவ்வளோதான் பார்ப்போம். நல்லா படுத்துட்டா டைனோசரஸு. மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்க. பசங்க எத்தனை நாள் பட்டர்களை விடவே இல்லையா, வந்தோடனே அமைதியாக மேய்கிறாங்க பசியில். அதுவும் கொஞ்சம் நல்லதாக பாசிட்டிவ் தான். ஏன்னா அவளை குட்டியை பார்த்துக்கலாம். அங்கிட்டும் பயக்காடுனா பருத்திக்காடு ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரு பக்கம் ஓடுறாங்க. அதனால தான் கொஞ்சம் இதிலே விடுவோம். குட்டி போட்டு ஈத்தலைஞ்ச முன்னாடி அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் அங்கிட்டு போய்க்கிடுவோம். டைனோஸே பயப்படாத, எவனும் எங்கே போக மாட்டாங்க. அங்கிட்டு போனால் தண்ணி, இங்கிட்டு போனால் வடக்க வேண்டாம் போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க. மடக்கி போட்டுடுறேன். இதிலேயே மடக்கி போட்டு வச்சா தாங்க இவங்க எங்கிட்டு ஓட மாட்டாங்க. இல்லாட்டி இதா ஒரு குரூப் பிரியுதா, இந்த குரூப் வடக்கு போகுது, இந்த குரூப் வயக்காடு பக்கம் இழுக்குது. களவாணி கரடி இந்தா எதுவும் சம்பவம் பண்ணி விட்டுறாதே, நீ வாட்டுக்கு நில்லுங்கடி. அந்த அவள் ஈன்ற வரைக்கும் எங்கிட்டும் போகாதே, கொஞ்சம் நேரம் பட்டை இருக்காடிங்க. 2 மகளுக்கு எப்படியோ ஒரு வழியாக கத்திக்கிட்டே இருந்தாலும் வந்துட்டாளுங்க கூடயே. நான் கூட நின்று வாழ்னு நினச்சேன். இன்றைக்கி கழுத்தினோடனே கரெக்டாக வேகமாக ஓடியான்ட்டான். சின்னவ தான் ஓடியான்ட்டா. எந்திரிச்சு இவ சின்னவளா அவள் பேச்சு பெரியவளான்னு கண்டுபிடிக்க முடியலங்க. நான் ரொம்ப அங்கிட்டு ஆடு ஏதோ கூட்டம் அந்த பக்கம் மேயுது. பயவில் பார்த்து விட்டான். அம்மாவாசி பவர் நினைக்கலாம், பயவுகளில் கிறுக்கு பிடிச்சிரும். நீ எதுவும் ஜம்பம் பண்ணாமல் இருந்தால் சரித்தா, வாங்க போவோமே போவோம். வா வர்றதில் பட்னியாக கறக்கடி போய் மேயணும் அப்படி இன்றைக்கி. டைனோஸ் சரி நான் இருக்கல, ஏங்க பயப்படுறாய்? பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். சரி வலி தான் கொடுத்துருக்கு. வலிக்குது. எவ்வளோ பெரிய ஆடுனது இப்போ தாங்க லைட்டாக ஆக்கி வருதுங்க. வரட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆடு எங்கேயே இரு, நம்ம போய் அவங்கள மடக்கிறேன். இந்த பரவாயில்ல குட்டியம்மா 2 பொட்டை குட்டியை போட்டு பயவில் எங்கிட்ட பாலை கொடுத்துட்டாங்க. இவ பரவாயில்லைங்க, 2வது வீத்தா பால்லாம் நல்லா கொஞ்சம் நம்ம பழுநுணக்காக இருக்குங்க. அவள் சமாளிச்சுக்கிருப்பா. இந்த மழை காலத்தில் விடுங்க தாங்க ரொம்ப ஸ்லோவாயிட்டா. இவளை தேத்தணும். நீ எங்கே ராசா போகிற? அங்கே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனேன்னா பட்டினே டேய் பார்த்துக்கா. கொம்பன் எங்கே வர? அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. முதல்ல போகிறேன்டா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றா வர்றா. சரி போங்க குணத்தை கூப்பிட்றாங்க. கொம்பா நீ ஏறி விட்டு போகிறேன் உனக்கு கடை. நீ வா ஸ்கைப்பில். டைனோசரை காணோம். இங்கே தான் இருந்தா ஸ்கைப்பாலே டைனோசருங்க படுத்துட்டாளா? காணாமே. இந்தா நிற்கிறாங்க. எங்கிட்டும் போகலாங்க. இந்தா நிற்கிறா வருங்க. பசியில் இவங்க இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க. அவள் அங்கே இருந்தா படுத்தா காலை வரைக்கிட்டே இருந்தா. போய் கிட்ட மறுபடியும் போய் பார்க்கணுங்க. போன ஈத்தில் பயவுள்ள போன ஈத்தில் கொஞ்சம் ஒரு குட்டியை 2 கிட்ட போட்டால் ஒரு குட்டியை படுத்துக்கிட்டு போட்டா. நம்ம வந்தப்போ பிடிச்சி வந்தப்போ அந்த ஈத்தில் 2 குட்டி நின்றவாணிக்கு தான் போட்டா பயவுள்ள. ஒரு குட்டியை படுத்துக்கிட்டு ஒரு குட்டியை நின்றவாணிக்கு தான் போட்டா. நான் டைனோஸே இதுவும் அப்படி தான் நின்றுட்டே இருக்கா. இவளுக்கு படுத்துக்கிட்டு போடுறதுக்கு எசவில் நினைக்கிறேன். சில ஆடுகள் ஒன்று படுத்துக்கிட்டே போடும், சில ஆடுகள் அதை நின்றுக்கிட்டே போடுறது. இன்னும் அக்கி அவ்வளோ வரல, வலி தான் கொடுக்குது. படுத்தா குட்டி வருமானு எனக்கு தெரியல. டைனோஸ் நல்ல இடத்த சூஸ் பண்ணியிருக்காய். இந்த இடத்துல ஏற்கனவே பாம்பு இருந்துச்சு, மோனிக்கா வரட்டின வரத்தில் இந்த இடத்துல அங்கே நல்லா சூப்பரான இடத்த பிடிச்சிக்க. அங்கிட்டு வா டைனோஸே, நிற்கக்கூடாது. நல்ல அப்படி நல்ல இது எப்படி சமாதானமாக இருக்குது அப்படி நல்ல ஹா அப்படி நல்ல 2 கொஞ்சம் நேரம் குட்டியை போடு. நான் இப்போ அவங்களும் பார்த்துக்க முடியும், ஒன்றையும் பார்க்க முடியும். சரி இப்போ தான் வலிக்குதுங்க. 2 மணிக்கு தான் குட்டியை போட போகிறான். எங்கேயும் போக மாட்டேன். யார்த்த விட்டுட்டா போயிடுவேன்ச்சியா? இதுக்கு முன்னாடி 2 இடத்துல நான் தானே இருந்தேன், விட்டுட்டு போயிட்டேண்ணே. என்ன டைனோஸ் நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாரு எங்கிட்ட ஓடி போயிடுவேன். இங்கிட்ட உட்காந்து அங்கிட்டு வர அங்கிட்டு இருக்கா பாரு. அவங்க இந்த இங்கே தான் இருக்காங்க. இந்த அவள் கூப்பிட்டுட்டே இருக்கா. அவள் மக இப்போ பிறந்த 2 குட்டி இருக்குல்ல, அதான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஏம்மா வாமா விட்டுட்டு போகிறாங்கம்மா, வேமா ஓடியாமான்றா. குட்டியே 2 மணிக்கு தான் குட்டி ஓட போகிறா. இந்த அவளுக்கு படுக்கிறது இந்த ஆடுகள் அப்படித்தான் பழக்கம் போல். நம்மளை தவிர இப்போ ஒரு ஆடு போச்சு, அந்த ஆடை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க இந்த பக்கம். நம்ம ஆடு தான் இருக்குது. ஏன்னா அங்கிட்டு அவ்வளோ காஞ்ச புல் இல்லை. கட்டு மாடு அதிகாலை கட்டினால இந்த பக்கம் காஞ்ச புல் இதாக போச்சு. அதான் நம்ம பசங்க நிற்க மாட்டேன்றாங்க, இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. படுத்துருக்காளா? படுக்கட்டும், நம்ம இங்கேயே நண்டுக்கிடுவோம். அவள் குட்டி அந்த வலி வரும்போது அப்போ தான் போகணும். நம்ம அமைச்சரிகளே, ராசாக்களே சம்பவம் பண்ணிவிட்றா. அடைச்சிலே நீ தான் இழுக்கிறியா? யார் இழுக்கிறா? இந்த பக்கம் யார் இருக்கா? திரிசா அப்போ தான் இப்போ கூட்டு போகிறான். ஓடி போ இல்லை ஒன்று சேர்ந்து இல்லைங்க தெரியுது. அப்போ டைனோஸ்
நீ வாங்க போமா இன்னும் காலை வர்ற திருப்பி எந்திரிச்சிட்டா படுக்க திருப்பி மறுபடியும் ஒரு படுக்கிறா போல் வாரிக்கிட்டே இருக்கா படுத்துட்டா பொசுக்குன்னு படுத்துட்டா இங்கே இன்னும் அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. இல்லை பின்னாடியே வர்றான். இல்லை எங்கே போகலாம் நான் அவன் மடங்கிட்டு வரேன். அவன் அங்கிட்டு போகிறான். இங்கே இல்லை இந்த மாதிரி தான் எதுவும் நல்லா குழுக்குன்னு மாறும். இல்லை மறுபடியும் எந்திரிச்சிட்டியா படுத்துட்டு பா இங்கிட்டு வா அந்த இருக்கும் இப்படி சமாதானம் படுறதுக்கு இங்கிட்டு ஓடியா நல்லா சமாதானமாக படு. தண்ணி கூட உடஞ்சிச்சுங்க. இப்போ தாங்க தண்ணி கூட லைட்டாக உடையுது. படுத்து எழுந்திரிச்சு தண்ணி கூட உடஞ்சிச்சு. இந்த குட்டி வர டேஸ்ட் தான். தண்ணி கூட உடஞ்சாலே குட்டிகள் வந்துடும் தாய் ஆடுக்கலாம். நீங்களும் ஒரு காலத்தில் இப்படி தாண்டி கம்மாயில் தான் குட்டியை நீங்களும் பிறந்தீங்க 2 பேரும். உங்கள் மம்மிகிட்ட கேளு நண்டே நீ இப்படி தானே குட்டியை போட்ட அப்படியே ட்வின்ஸ் 2 பேரும் ஒரே மாதிரியாக இருக்கா. அவர் இப்போ தான் சின்னவன் இப்போ தான் பெரியவன் நினைக்கிறேன். எவன்டே எனக்கு கண்டுபிடிக்கவனுங்க ஆள் கலராக மாறிட்டாளுங்க. நண்டே எங்கே வரீங்க நில்லுங்க. ஒன்றும் இல்லை மதியத்துக்கு மேலே போய் பிரியாணி சாப்பிடுவோம். எங்கேயும் போனேன் நண்டே நண்டே போகிறா நடத்துரு நண்டே பார்த்தியா கேட்க மாட்டா. அவளும் பார்க்குறா தோது படுக்காடும். அவளுக்கு எந்த இடமும் சரியாக அமையலை. காலை வாரிக்கிட்டு தான் இருக்கா. எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்தா குட்டியை போட்டுடலாம். வாரிக்கிட்டே இருக்கா. இதோட 5-6 தடவை எதுக்கே படுக்க காலை வார அப்படியே இருக்கா. குட்டி ஓடலடி நீ படுத்தோன்னே எந்திரிச்சிட்டா. பையவில் குட்டி ஓட்ட முடிச்சிட்டா. இத்தனை வருஷம் ஆகி உள்ள குட்டி போட்டு நினச்சிட்டேன். டைனாஸ் ஒரு அத்தா எனர்ஜி போயிடுச்சுங்க. வந்தோடனே மேய்ஞ்சிருக்கணும். நீங்கள் மேயில் வேறு வீட்லேயே ஆனால் கொஞ்சம் வேப்பங்குலையெல்லாம் கட்டி விட்டேன். இடத்துல வேப்ப மரத்தை வெட்டினா அங்கே தோட்டத்தில் கொஞ்சம் எடுத்துக்கு வந்து விடிய காலையில் கட்டி விட்டேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் கொஞ்சம் வேப்பங்குலையை எடுத்துக்கு ஒரு கட்டி விட்ருக்க பசங்க எல்லாத்துக்கும் விடிய காலையில் ஒரு 5:30 போல் கட்டி விட்ருப்பீங்க. வெறும் வயிற்றில் இருக்கும் வேப்பங்குளத்தினா கொஞ்சமாவது பூச்சி மருந்து கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் கட்டி விட்டேன் நல்லா. அதனால தான் இன்றைக்கி லேட்டாக பற்றி வந்ததுக்கும் கொஞ்சம் பசியாக போச்சு. அப்படியே விடிய காலையில் தண்ணி வச்சேன். அவர் வந்து பார்க்குற அம்மா என்ன படுத்துருக்காண்டு இன்னும் படுக்கிறா எந்திரிக்கிறான்னு மேய மாட்டேன்றா. பரவாயில்ல அவளுக்கு பாசம் இருக்குது. அவள் எங்கே அவள் மறந்துட்டாங்க. அவள் காடவே காணும். இப்போ நல்லா பாசமாக இருக்கா. கிட்ட வந்து இதோட 2 தடவை பார்க்குறேன். இப்போ தாங்க முக்குறா பெயின் வந்துடுச்சு. குட்டி படுத்து கரெக்டாக கால் வந்துச்சு. உள்ள எந்திரிச்சிட்டா. மறுபடியும் முள் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதான் படுக்க முடியல. பத்தவத்தில் நின்றுக்கிட்டு தான் குட்டி விட போகிறான். படுத்துட்டான். முள்ளுக்குள்ளே படுக்கிறான். ஒன்றும் இல்லை நல்ல முள்ளுக்குள்ளே படுத்துருக்காங்க. படுக்க எந்திரிக்க அவளால் முடியல. நின்றுக்கிட்டே குட்டி போட்டால் கூட பிடிச்சி இழுத்துடலாம். அங்கிட்டு போயிட்டாங்க. எசவில்லாத டயத்துலாம் போகிறாங்க. அதுக்கு இருக்க வலி தாங்க முடியல அவளால். ஒன்றும் இல்லைப்பா. சரி இந்தா குட்டி வந்துச்சு. அது ஒரு ஓட்டத்தை போரு. வலி தாங்க முடியல. பா இந்தா ரொம்ப பெயின் இருக்கு உனக்கு. இந்த ஓட்டை போடுறேன். இன்னும் படுத்துக்கிட்டு அழகாக போடலாம். ஆத்தா குட்டி வருது வெளியே போகுது. பா ஒன்றும் இல்லை. என்ன போடலை குட்டியை போடல. படு அங்கேயா படு. இந்த ஓட்டை போடுறாங்க. நீங்கள் என்னன்றே தெரியல வலிக்குது. படு என்ன டைனஸ் என்ன குட்டி போடல என்ன போடல பாருங்க. ஆத்தா அப்படியே வலி அப்படியே அது உயிர் போகுது வாழுங்க. நான் குட்டி போடுற வலி ரொம்ப மோசமானதுங்க. அப்படியே கால் பறண்டும் போதே தெரியுது. நான் நடந்துக்கிட்டே அங்கிட்டு போகிறேன். அப்போ தான் படுத்துட்டாங்க. கிட்ட போவேன் எத்தனை சுற்றிட்டா. அவளால் நிற்க முடியல. எல்லா இடம் முள்ளு தான். என்ன செய்ய அவள் முள்ளாத இடம் பார்க்குறா. இங்கிட்டு ஃபுல்லாக முள்ளு தாங்க. எம்பிட்டு முள் கிடைக்கும். எங்கன்னா உட்காந்து முள்ளு தான். ஆனால் வேறு வழி இல்லை. எங்கேயா படுத்துட்டா. சரி இந்த ஆத்தை எந்திரிக்க போகிறான். இருந்துட்டா அவ்வளோதான். படுக்க தோது இல்லை. படுத்து 2 மணிக்கு தான் ஏன்னா போகிறான். என்னங்க குட்டி வால் பகுதி வருது. என்றைக்கும் முன்னாங்கால் தான் வரும். என்னாச்சு இது வால் பகுதி வருது. அங்கே எங்கே வருங்க. இது குட்டி இப்படி வருதே. என்றைக்கு இப்படி வராது. இந்த வாளுங்க அது. என்றைக்குமே முன்னாங்கால் தான் கால் வரும். என்ன குட்டி பிறண்டுருச்சா அப்படிலாம் கிடையாது. அங்கே நல்லா பள்ள மாதிரிலாம் பார்த்து இறங்க வாழே. என்ன அதிசயமாக இருக்குது. என்னடா வால் தொங்குதுன்னு பார்க்குறேன். படுத்தா தாங்க தெரியாதான். அவளுக்கு ரொம்ப பெயின் இருக்குது வலிக்குது. குட்டி எனக்கு ஒன்றும் புரியலைங்க. என்றைக்குமே இப்படித்தான் வரும். ஏன்னா புதுசாக இருக்குது. பார்த்தா தான் தெரியும். சரி ஒன்றும் இல்லை வந்துருச்சு. எந்திரிக்காத உனக்கு தான் நல்லது. நம்மளும் கிட்ட தொடக்கூடாதுங்க. இந்த 2 மணிக்கு தான் குட்டியை போட போகிறான். ஃபோனை வச்சுருது நல்லதுங்க. சரி பிடிச்சி எடுத்துடலாம். 2 மணிக்கு தாங்க குட்டியை போட்டுவிட்டா. பயவுலேருந்தா அங்கே போட்டா. அப்புறம் உள்ள அப்படியே குட்டியை போட்டு அங்கிட்டு ஓடி போயிட்டா. கொஞ்சம் கை காலெலாம் பாதி தான் உருவிருக்கேன். ஊரை ஃபுல்லாக முடிஞ்சு உருவணும். மொத்தம் அக்கியை நக்கட்டும் உள்ள. கை காலெலாம் ஒரு வழியாக உருவி விட்டாச்சு. நல்லா அக்கியை நக்கிக்க உள்ள. நல்லா கற்றுட்டும். காது இதெல்லாம் இருக்குனுங்க. முக்கியமாக வாய்க்கிட்ட இருக்க குக்கி தாங்க எடுக்கணும். அந்த அக்கியை மட்டும் வாய்க்குள்ளே போயிடக்கூடாது. அதுதான் முக்கியம். உள்ள பின்னாடி வழியாக குட்டி போட்டிருக்கேன். என்ன குட்டி போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அத்தடியாத்த கடா குட்டி போட்டிருக்காங்க. டைனாஸ் இந்த காலை வர்றா. இன்னொரு குட்டி இருக்கா. ஆமாம் பாப்போம் எப்படின்ட்டு காலை வரட்டும். சரி கொஞ்சம் பிள்ளை எங்கே கொண்டு போக மாட்டேன். நல்லா கொஞ்சிக்க மேடம் உங்கள் பிள்ளைய தங்கம் பவுனு அப்படின்னு கொஞ்சம் வாய்ப்புள்ள நல்லா கொஞ்சம் சரி நல்லா இந்த வத்தியா இன்னும் அச்சி இருக்குது. மூக்கில் ஊதணும் பாருங்க. வரேன். காலை வர்றா பாப்போம். இன்னொரு குட்டி இருக்கு நினைக்கிறேன். குட்டியை தள்ளி வச்சுக்கிடுவோம். சரி நீ குட்டி தள்ளி வச்சா தான் இது எதுவும் கதையாகும். இப்போ கொஞ்சம் படுக்கிறாளா. நீ ஏதாவது நின்றுக்கிட்டு போட போகிறாளா இல்லை படுத்துக்கிட்டு போட போகிறான்னு தெரில. குட்டியை மிச்சு போடாத யாத்தே நீ படுற பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடி.
ஒன்றும் இல்லை, படுத்துட்டா. இன்னொரு குட்டி இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்திரிக்கிது இப்போ தான் பயவில்லை. எந்திரா சிங்க குட்டி. ஆத்தே வண்டி கீரை போட்டு எந்திரா மாப்பிள்ள, நீ தாண்டா அடுத்த மாப்பிள்ள. எந்திரிடா. சரி நீ குட்டியை தெளி வச்சா ரைட்டு. நீ குட்டியை தெளி வச்சா எந்திரிச்சிருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. சரி நீ கொஞ்சம் குட்டி வரட்டும். கீழே சுத்தம் எடுத்துட்டு எப்படி இருக்குனுங்க தாயாண்ணா. குட்டியை பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் அது பழக்க வரணும். தலையிட்டு தான் இதான் கஷ்டம். எங்கே இருக்கா டெய்லி இந்த இருக்காளா அந்த அமைகிறாளா அவள் குட்டி அப்படியே தோடுவானாண்டா. இன்னும் அப்படி தாங்க இருக்கா. இப்படி தாயாடுக்கு தான் இதான் கொஞ்சம் பழக்கம். இவங்களை வேறு ஒரு ரவுண்டு பார்க்கணும். இவங்க தண்ணிக்கிட்ட போகிறாங்க. குட்டிகளை அவள் கொஞ்சம் எந்திரிக்கிட்டோம். இன்னொரு குட்டி இருக்கிற மாதிரி தான் எனக்கு சரியாக தெரியுது. குட்டி வெளியே வந்த பின்னாடி தான் நம்ம பால் பறுக்கணும். ஆனால் அவன் எந்திரிச்சு நடந்துட்டான். பாருங்க எந்திரிச்சு அவனும் எந்திரிச்சு முட்டியான். பசிக்குது பாய் வெள்ளைக்கு குளிருது கிட்டு நடுங்கிறியான். நான் தெரியல. மறுபடியும் படுத்து எந்திரிச்சிட்டா வர குட்டியை கிட்டே மிச்சு போடாமல் கிட்டே போய் பார்க்கணுங்க. காலை வரண்டிக்கிட்டே இருக்கா. இவ்வளோ இன்னும் அடுத்த குட்டி போடலை போல. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இன்னும் வரண்டிக்கிட்டே இருக்கா. குட்டியை மிச்சு போடாதா. யாத்தே நீ பரண்டுற அங்கே வரைக்கும் கேட்குது. தண்ணி வந்துடாமா நீ வாட்டுக்கு வாரு. அத்தே வலிக்குதா. அத்தே வேறு ஓட வரான்டா. உங்கள் அம்மா தண்ணி தோண்ட போகிறான்டா. பம்ப் எடுக்க போகிறாடா. வாடா நீ தண்ணி நின்றா. வாடா சாமி நின்றா. சரி குட்டியை மறைச்சி வைக்க முடியல. மறைச்சி வந்தால் பின்னாடியே வந்துடுறா. படுத்தா குட்டி போட்டால் பாலவாது கொடுக்கலாம். இவனும் பசியில் பார்த்து நடுக்கிறான். கொஞ்சம் சுற்றி எடுத்தாடா. சுத்தம் மாட்டாடா உங்கள் அம்மா. பரவாயில்லடா நல்லா சுத்தமாக இருக்கு. அத்தை குட்டி போடுறேன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு குட்டி போட்டு குட்டி மேலே படுக்க தெரிஞ்சாங்க. என்ன போட்டு அமுக்கு தெரிஞ்சா. இந்த இப்போ தான் முக்குறா வேற. இப்படியா குட்டி மேலே படுக்க போவேன். சரி நின்று அத்தே எந்திரிச்சாலே படுத்து போட பழக்கமே இல்லை போலங்க. அவர் அப்படியே வலிக்குதோ என்னட்டு உனக்கு ஒன்றும் புரியல. சில ஆடுகள் ஆனால் பள்ளை ஆடெல்லாம் படுத்துருதுங்க. கள்ளியாடு பழையாடு எல்லாம். இந்த சிலது எட்டையாபுரம் வரைக்கும் நெட்டு தான் போடுது. நம்ம தென்னா விட்டு ஒரு தடவை நெட்டு தான் போட்டா. இந்த குட்டியை படுத்துக்கிட்டே அது போட போகிறோம். சரி அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. தரையாத்தா வலி இவ்வளோ இந்த கற்றுறாளே கோலியா. சரி நம்ம கிட்டே போகக்கூடாதுங்க. ஏன்னா அந்த இடம் எந்திரிச்சிடும். நான் சொன்ன மாதிரி எந்திரிச்சிச்சு. அது நின்ற மணிக்கு தான் போட போகுது. பாதி குட்டி வெளியே வந்துச்சு. எந்திரிச்சிட்டா. யாத்தே நீ வேறு கிட்ட போகாதரா. அமைக்கி போட்டுருவா. மோசமானவங்க அம்மா வழியில் ஓடிட்டு அப்புறம் ஓமாலே அமைக்கிடுவா. ஏற்கனவே சரி அப்புறம் கொஞ்சம் நான் சாமி எங்கேயும் போவேன் பிள்ளை. நீ முதல் குட்டியை போடு. இருக்கிற பாரத்தை கீழே இருக்குது. அப்புறம் பார்த்துக்குருவோம். அப்படியே ஒருத்தன் அம்மா எந்திரிமா மம்மி எந்திரி மம்மி பசிக்குது எனக்கு. அது முட்டிக்கிறியா உட்காந்து. இந்த குட்டி வெளியே வந்துச்சு. திருப்பி உள்ளே போயிடுச்சு. இதோட 2 தடவை படுத்து இருந்துச்சாலே மறுபடியும். வா அவன் எல்லாம் பாதி போயிட்டாங்க. வா அந்த ஆடுகளோடு சேர்ந்துக்கிடுவோம். அவங்க ஓடி போயிட்டாங்க. எங்கிட்ட கிரேசியாக்காவா ஜெசிகாவா யார் இது? ஜெசிகாவா நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. தான் இருக்காங்களா? அதான் நெத்து பறக்க போயிருப்பாங்களே. நேராக போயிட்டு வந்துட்டீங்களா? ஸ்கைப்பால் கூப்பிட்டு போயிட்டாளா? நான் ஸ்கைப்பாலே நான் போய் நெத்துலாம் திண்டு வந்துட்டீங்களா? தண்ணி நல்லா குறைஞ்சி வச்சு போல. தண்ணி எவ்வளோ வற்றி போச்சுங்க. ரொம்ப இருந்துச்சு தண்ணி நல்லா வற்றி போச்சு. இந்த இடத்துல குறப்புள்ளே முளைச்சிருச்சு. இவங்க எல்லாம் மரத்தை பேன் பார்த்துக்கிருக்காங்க. வரும் இன்னும் தண்ணி கிடக்கு மரத்துக்கிட்ட. தானே பார்த்த இன்னடா பாதி பேர் திருப்பி ஆகிறேன். பாருங்க நல்லா பான் பேத்துட்டு வாங்க. 2 தடவை குட்டி மேலே படுத்துருச்சுங்க இந்த ஆடு. ஆற்று தன்னால் ஈனும்டா இப்படித்தாங்க. நம்ம கண்ணால் பார்த்துக்கிருக்குன்னு நான் குட்டியை போட்டு சரி தள்ளி வைப்போம் பார்க்குறேன். அங்கே வாரிங்கன்னா சரட்டு இங்கே வந்து இங்கே பொழுக்குன்னு படுத்துக்கிருக்கா. பொசுக்குன்னு பய உள்ள. ஆற்று குட்டி மேலே அமுக்கு தெரிஞ்சங்க. கொஞ்சம் அசந்தேன். குட்டியை போட்டு அமுக்கியிருப்பா. இவ்வளோ விவரம் தெரிஞ்ச ஆடுகளே இப்படி அமுக்குதுன்னா அப்போ தலையத்தில் என்ன செய்யும்? இதனால தான் குட்டி ஈன்றதில் பக்கத்தில் நிற்கணும். தன்னாலே ஈனட்டும். அதெல்லாம் நம்ம எப்பயும் போல கரெக்டாக இருக்குன்னு சொன்னோம்னா நம்ப முடியாதுங்க. கொட்டா இவனா விடு. ஆனால் குட்டியை போட்டு அமுக்கிறேன். என்னாச்சு அம்மா காணமா? யாத்தே விட்டுட்டு போயிட்டாளா? 2 பையன் பிள்ளை எங்கிட்டா விட்டுட்டு போயிடுறா. காணமா? அப்போ தான் மூக்கிலே கத்துறீங்களாடி 2 பேர். செம்பரி ஆடு எனக்கா போடி. அங்கிட்டு தான் இருக்கா. இந்த இருக்கா ஒரு எங்கேயும் போகல. பாடு நீ குட்டி போடுற மாதிரி தெரில. 2வது குட்டி அது வருது உள்ளே போகுது. என்ன நீ படு இல்லாட்டி நின்ற வாணிக்கு இது கேட்சாவது பிடிப்போம். படுத்தாலும் குட்டியை போட்டு எடுக்கலாம். நீ குட்டி அமுக்கத்தான் போகிற. இவனு உள்ளே போகிற. அவ எப்பயும் நடந்துட்டாங்க. குட்டி போட்டு ஒரு 4 நிமிஷத்துல நடந்துட்டான். அவள் இன்னும் தண்ணி வண்டிக்கு இருக்காப்பா. அது இப்படி தான் பாதி வந்துச்சு. திருப்பி அப்புறம் எந்திரிச்சிட்டா பய உள்ள. அந்த வலி வரும்போது எந்திரிச்சிட்டா. படுத்து அது நல்ல சமாதானமாக தான் இருக்குது. அவளுக்கு எப்படி வருதோ தெரிலங்க வலி. அந்த அளவுக்கு வலி. இது வரைக்கும் டைனோசர் என்றைக்குமே இவ்வளோ நேரம் ஆகுறதில்ல. ஒரு குட்டி போட்டு துண்டை போட்டு பொத்திருக்கேன். பயவில் வெயில் தாக்க முடியல. அதான் பொத்திருக்கேன் கொஞ்சம் நேரம். கிடுன்னு அப்படியே நடுங்கினேன். இப்போ கொஞ்சம் வெயில் ஏறினோடனே பால் குடிச்சேன்னா வெயில் என்ன பாடக்கூடாது. என்ன பால் குடிக்கல. இருந்தாலும் துண்டை போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் பயவில்லையே. அப்போ தான் அவன் குட்டியாவது போடுவா. இல்லாட்டி குட்டியாக பார்த்துக்கிட்டே எந்திரிக்கிட்டே இருக்கா. குட்டி வந்துச்சோளங்க. குட்டி வந்துச்சா அந்த தண்ணி கூட குட்டி காலை மிதிக்காத சொன்னேன். கரெக்டாக காலத்தாங்க மிதிக்குது. இதுதான் உஷாராக இருக்கணும். துண்டை போட்டு போற்றி இங்கிட்ட வச்சாலும் வாரு நீ குட்டியை காலை மிச்சிக்கிருக்க. இந்த வர யாத்தே தூக்கி தள்ளி வச்சாலும் பின்னாடியே வர்றேன். சரி நெல் குட்டி வரட்டும். இந்த உடஞ்சிருச்சு அந்த தண்ணி குடமும். இவன் எங்கே
யாய் நீ சொன்னால் கேட்க மாட்டேன். இந்த குட்டியை ஒழிச்சு வச்சாலும் அங்கே தான் வருதுங்க. நீ ஒழிச்சு நானும் வைக்கிறேன் பயப்புல அதிலே போட்டு அம்மிக்க பிடிமுண்டு. இந்த குட்டியை பாரத்தை இறக்கிட்டு கூட அப்புறம் குட்டியை பக்கத்தில் வைக்கலாம். இவ்வளோ நம்பி உங்களை அவ்வாடு பொசுக்குன்னு வாய்ப்பு எடுத்துக்கிற அது மேலேயே எங்கேருந்து எங்கெங்கே சுற்றுறா பயவுள்ள. நீ வேற எந்திரிச்சு வராடா ஏழை ராசா. இங்கேயும் போக மாட்டாடா அவனை விட்றா பால் தரேன்டா. அவள் இப்போ தான் குட்டி போடலான்னு வந்தா. குட்டி கால் வந்துச்சு, முன்னங்கால் வருதா பின்னங்கால் வருதான்னு தெரிலங்க. இது பின்னாடி வெளியே வந்துச்சு. அது எப்படி முன்னாடி கால் வருதா என்னன்னு தெரில. இந்த மறுபடியும் தண்ணி தோண்டு நல்லா தோண்டு பின்னாடி வந்தாலாம் என்னன்னு தெரில. நம்ம பசங்களாம் வந்தபடியே திருப்பி வந்த பார்த்து வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க என்னன்னு தெரில. நீங்கள் பசியில் தாங்க முடியல நிற்க முடியல. இந்த குட்டி தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன். அவள் குட்டி போட்டாலும் என்னன்னு தெரில. அங்கனே படுத்துட்டா. குட்டி போட்ட மாதிரி தான் தெரியுது. வா எந்திரி. இன்னும் குட்டி போடல. அவள் படுத்துட்டு எந்திரிக்க முடியல அவளால். அவ்வளோதான் இதாகிடுச்சு. எப்படியா நான் போய் அவனை மடக்கிட்டு வரேன். பயப்புள்ள அப்படியே அசையாமல் படுத்துட்டான். என்னடா கருவாச்சே யார் தான் இழுத்துக்கு வந்தா? எனக்கு தெரிஞ்சு ஊமச்சியாக இருக்கணும், கச்சா வாத்தங்க இருக்கணும். நாய் வேறு வருங்க அந்த ஏரியா பக்கம். அதை பேர் குட்டியை வேறு அந்த நாங்கள் பலூன் பக்கத்தில் போட்டு வந்தேன். இருந்தாலும் கிட்டே போய் பார்க்கணுங்க. எங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்களே, இங்கேயே இப்படி ஓடுறாங்க. அங்கன்னா வயக்காடு பக்கம்லாம் சொல்ல முடியாது. குட்டி அது வாடி படுத்து கிடக்குங்க. இந்த படுத்து கிடக்கு. நல்லா நிம்மதியாக படுத்துருச்சு, உரை தூங்கிடுச்சு. நான் போய் அவனை பார்க்க பாடு இந்த இருக்கான் என் மத்தாடுலாம் இருக்குது. நான் அந்த போய் பார்க்குறேன். இன்னும் குட்டி போடலைங்க. ஆத்தடத்து நான் போய் 10 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் குட்டி போடலை. இன்னும் படுத்து எந்திரிக்கிறா. அந்த ஆடுகளை அங்கிட்டு விட்டு வந்திருக்கேன். இன்னும் படுத்து எந்திரிக்கிறா. குட்டி வெளியே வந்திருக்கா. இன்னும் வரலைங்க. அவளால் அவ்வளோதான் முடியல. தண்ணி காலையில் உயிரோட கிடக்கலாம். தெம்பெல்லாம் போயிடுச்சு. நான் டைனோஸே முடியலையா அத்தே. நீ எப்படி வீட்டுக்கு போகிறேன் நீலாம்? இன்றைக்கி மேயனை வேற பால் கொடுக்கணும். இன்னும் குட்டி இருந்தால் தலை இது வரைக்கும் வந்தது நிற்கிது. யார் முன்னா மூக்கு பகுதி அங்கே வருது. இதான் கரெக்டாக வருதுங்க. மூக்கு பகுதியும் முன்னங்காலும் ஒன்றா வரும். பார்ப்போம் கொஞ்ச நேரம் தான். அவளை தெம்புலாம் போயிட்டான். நான் குட்டியம்மா அது ஓம்பல நினச்சேன். அங்கே பின்னாடி தான் வந்துருக்கு. ஆத்தே இங்கே வரைக்கும் வந்துருச்சு. எங்கேருந்து பை இருந்து அங்கேருந்து வந்துச்சு. பைகளில் போட்டுக்கிட்டேன். இங்கே நடந்து வந்துச்சு. இந்த விட்டு போகிறாங்களே. இந்தாங்கடா விட்டுட்டு போகிறீங்க. எங்கள் அம்மாவை காணன்றியா? யாத்தே உங்கள் அம்மா காணமா? யாத்தே விட்டுட்டு போகிறாங்களே. ஆளு மாண்டையும் மூக்கையும் பாரு. யாத்தே காதை பாரு. வாள் ஆடுது பெரிய அந்த பக்கம். இன்னும் வரணும் பூசுதே வாள். அங்கிட்டு முள்ளுக்குள்ளே விழுந்துடாத. இரு உங்கள் அம்மா கிட்ட போவோம். 12 மணிக்கு வலி வந்து கத்த ஆரம்பித்த ரொம்ப பெயின் சொல்கிறேன். அதாவது காலையிலே பெயின் வந்துச்சு. ஆனால் ரொம்ப குட்டி வர டைம் 12 மணி. இந்த குட்டி போட்டது மணி கரெக்டாக ஒரு 12:45 இருக்கும். மணி 1:30 ஆச்சுங்க. இன்னும் அந்த குட்டி வெளியே வரல. அவ்வளோதான். அவளுக்கு வயசாகிடுச்சா தெம்பு அளவுக்கு இல்லை. இந்த இடத்துல தண்ணி வைக்கணும். வீட்டில் இருந்தால் அந்த வசதி நம்மக்கிட்ட கம்மா தண்ணி எந்திரிச்சு குடிக்க மாட்டான். இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப் அவளால் எந்திரிக்க முடியல. குட்டி போட்டானா எந்திரிச்சிருவான். ஈன முடியல அவளால். படுக்க எந்திரிக்க. இந்த இருக்கும் பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளைய பார்த்துக்க. எங்கேயும் உன் பிள்ளை போல. நீ வாடி பிள்ளைய மறந்துடாத. யாத்தே என் பிள்ளை இல்லைன்ட்டு இருப்பா பையன் உள்ள. இந்த பாரு இது யாருன்னு பாரு. யாத்தே உன் பிள்ளை தான். பாரு உன் பிள்ளை தான். பனைமரம் ஒன்றை மாதிரியே இன்னொரு பனைமரம் வந்துருச்சு. பனைமரம் கலர் அப்படியே ஒரே மாதிரியாக இருக்குது. பனைமரம் அப்படியே எல்லாம் நீங்கள் தான். எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். இன்னும் எப்போ பார்த்தாலும் பனைமரத்தில் ஏற வேண்டியதான். பாரு பனைமரம் பாரு யாருண்டு. யார் உனக்கு தம்பி பாருந்திருக்கேன். எல்லாம் ஒரே டீம் தான். நீ இன்னும் குட்டி போடாமல் இருக்கா என்னாண்டே தெரிலங்க. படுக்க எழுந்திரிச்சிட்டே இருக்கா. வருவோம் வரேன். உனக்கு ஒருத்தர் மூத்த வரைக்கான் பாரு. இங்கே வர்றி எங்கே வர்றி இது யாருன்னு பாரு. எங்கள் அம்மா படுத்திருக்கா. இதுக்கு படுத்திருக்கா. சரி அவன்கிட்ட போய் பார்க்குற ஒரு ஏமா படுத்திருக்கான்னு ரொம்ப பாசமாக இருக்கா. எந்திரிச்சிட்டா. பாடு ஒன்றும் இல்லை உன் பிள்ளை எங்கள் கடைசியில் போக மாட்டாங்க. எல்லாம் போய் ரொம்ப பசியில் இருக்காங்க. போடா இங்கே வர பார்க்க யாராவே நமக்கு போக்கியா ஒருத்தர் வந்திருக்காண்டா. மூத்து பார்க்குறேன் முட்டி போடா. உங்கள் பாட்டி முட்டிடுவா. பிறகு ஒன்று விடாமல் பிறக்க முடிஞ்சல பிறகு தள்ளிக்க. அவள் குட்டி போடுற வரைக்கும் நீங்கள் தான் நிற்கணும். நீங்கள் குட்டி போட்டானா நீங்கள் வயக்காடு தான். ரொம்ப பசியில் இருக்காங்க பசங்க. சுத்தமாக மேலே காலையிலேருந்து 1 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த குட்டி போட்டு 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. இன்னும் குட்டி போடலைங்க. குட்டி அங்கனே தாங்க இருக்குது. அவ்வளோதான். இவளால் தெம்பு இல்லை. பசங்களும் பசியில் இருக்காங்க. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி 2:30 மேலே ஆயிடுச்சு. 3 மணி ஆகலாம். இதுக்கு மேலே நம்மளால் பாடி தாங்காது. சாப்பிட்டாகணும். பாப்போம் எப்போ குட்டி போகிறாண்டு. குட்டி போட்டாங்க. குட்டி குட்டி பாருங்க அப்படியே கருப்பையோட கிடக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இந்த ஒரு குட்டி தான். அத்தை எவ்வளோ நேரம் குட்டி ரொம்ப இதாக போச்சு. இங்கே இருக்க ஒரு குட்டி எங்கிட்ட பாரு. குட்டி இன்னும் மூச்சு விடாமல் இருக்குது. இந்த குட்டிக்கு உசுருங்க. என்னாச்சு பிறக்கும் போதே குட்டி அதுக்குள்ளே இறந்துருச்சு. என்னாச்சுன்னு தெரிலங்க. இந்த துளும்பில் நானும் என்னமோ பண்ணி பார்த்துட்டு குட்டி உசுரில் ரொம்ப நேரமாக குட்டி உள்ளே கடந்ததில் செத்து போச்சுங்க. இது படுக்க எந்திரிக்கவே இருந்துச்சா. அப்படியே படுக்கும்போது இப்போ தலையாமிக்கு படுத்துச்சோ என்னன்னு தெரிலங்க. குட்டி இல்லை ஆடு முட்டிச்சோ வகுத்துக்குள்ளே இருக்கும்போது இருச்சான்னு தெரிலங்க. செத்து போச்சு. இதுவும் கடா குட்டி தாங்க. சார் நல்லா சூப்பராக குட்டிங்க. பார்க்கும்போதே இதாக இருக்குது. அப்போவே நினச்சேன் குட்டி பின்னாடி வெளியே வரும்போதே டவுட்டாக இருந்துச்சு. ஆடு தான் முட்டி இருக்கும் போல தாங்க தெரியுது. ஏன்னா என்றைக்குமே முன்னாடி குட்டி இப்படி வரணும்.
இந்த குட்டி தான் வர வேண்டியதாக இருக்கும் போல். அந்த குட்டி பின்னாடி மாறிக்கிச்சு. அதான் என்னடா படுத்து எந்திரிக்க முடியல, ரொம்ப இதாகிடுச்சு குட்டி. அப்போ ரெண்டாவது அது இந்த குட்டி போட்டேன்னா அடுத்த நொடியிலே படுத்திருக்க வேண்டியது. படுக்க எந்திரிச்சாலோ என்ன ஆச்சுன்னே தெரில. அப்பயே குட்டி செத்து போச்சு. குட்டி ஆடு முட்டிச்சோ என்னன்னு தெரிலங்க. நான் ஆடு ஒன்றுக்கு ஒன்று எப்போயுமே முட்டிக்கிட்டாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஈன்றதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு எப்படியாவது முட்டியிருக்கும் போலங்க. அந்த குட்டி பின்னாடி வரும்போதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இந்த குட்டி முன்னாடி வந்துருக்கணும், இந்த குட்டி பின்னாடி வந்துருக்கணும், அப்படி தான் தெரியும். என்றைக்குமே அப்படி தான் வரும். இப்படி ஆயிடுச்சு சார். 2 குட்டி போட்டுச்சு, 2 கடா குட்டி. இப்போது ஒரு குட்டி அந்த வச்சு சார். அந்த நொடியில் அப்பயே எங்கிட்டிருந்துடா இழுத்துருக்கலாம். இது படுக்க எந்திரிக்க இது எப்படி ஒரு ஒன்றும் படுத்து இப்படியே படுத்துச்சு, எந்திரிச்சிச்சு, உருண்டுச்சு. அப்போ கூட ஆச்சுன்னா ஒன்றும் தெரிலங்க. என்னன்னு சொல்கிறது, என்ன சரியாக தெரிலம்பா. எப்படியோ வந்து எப்படியோ மாறிடுச்சு. நானே எதிர்பார்க்கல. சரின்பா, இதுக்கு மேலே வீடியோ நான் படிக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க.